T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. அரையிறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 253 ரன்கள் ஒரு இமாலய ரன் குவிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்திய அணி கடைசி ஓவரில் ஒரு த்ரில் வெற்றியை ருசித்திருக்கிறது. இங்கிலாந்து அணியினுடைய பேட்டல் ஒரு சதம் விளாசி அந்த அணியை கடைசி வரை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்திருந்தால் இருந்தாலும் இந்திய அணியினுடைய அந்த வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் கடைசி ஓவரில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி இங்கிலாந்து அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய அணி 4வது முறையாக T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தி இருக்கின்றன. ஏற்கனவே 2 முறை இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் 3வது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்த இந்திய அணி காத்திருக்கிறது. சஞ்சு சாம்சனுடைய அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 253 ரன்கள் குவித்து ஒரு இமாலய வெற்றி இலக்கை நிர்ணயித்தது. இங்கிலாந்து அணி வீரர்களும் அடுத்தடுத்து ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். பேட்டல் ஒரு அற்புதமான சதம் விளாசினார். இருப்பினும் இந்திய அணியினுடைய அந்த பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் கடைசி ஓவரில் ஒரு போராடி ஒரு தோல்வியை சந்தித்திருக்கின்றனர். இருப்பினும் அரையிறுதிப் போட்டியின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஒரு த்ரில் வெற்றியை ருசித்து இறுதிப் போட்டியில் காலடி பதித்திருக்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் கடந்த போட்டியிலும் 97 ரன்கள் குவித்து ஒரு அரையிறுதி போட்டி முன்னேறுவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தால் இந்த போட்டியிலும் 89 ரன்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவம் துபே என ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ரன் குவிப்பை ஈடுபட்டதன் காரணமாக ஒரு இமாலய வெற்றி இலக்கை நிர்ணயிக்க முடிந்தது. அந்த வெற்றி இலக்கை எட்டி பிடிக்க முடியாமல் இங்கிலாந்து அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பலப்பரீட்சை நடத்த இருக்கின்றன.